பெரிய பொண்ணு சுயநிலைவுக்கு வந்துட்டியா இல்லையா? எங்கக்கா அவ இன்னும் சுயநிலைவுக்கே வரல போல. என்ன பெரிய பொண்ணு, எங்கெல்லாம் தெரியுதா? சும்மா இருங்க அண்ணீஸ், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஏன் இப்படி தலைவலிக்குதுன்னே தெரியல. எது தலைவலியா இருக்கா? நீ பண்ணதுக்கு தலைவலி வராம என்ன பண்ணும்? ஏம்மா 2 பேரும் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கம்மா. சே, நாத்தனார் தலைவலில துடிக்கிறாளே, அவளுக்கு ஒரு காஃபியை கொடுப்போம் அப்படின்னு தோணுதா? 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலையிலேயே. என்னது காப்பி உனக்கு கொடுக்கணுமா? அடிக்காம இருக்கமே நினைச்சு சந்தோஷப்படு. இங்க பாரு, இந்த பெரிய பொண்ணு காஃபிலாம் வேணாம், ஒரு லெமன் சோடா குடி, அப்பதான் கொஞ்சம் சரியாகும் உனக்கு. எதையாவது ஒன்று கொடுங்களேம்மா. எங்க அவள் எங்க காணோம்? உமா பெரிய பொண்ணு. என்ன உமா, பார்த்து 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 நடந்து வா. எங்க அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இங்க வா, உன்னை வச்சுக்கிறேன். நான் நேத்தே சொன்னேன்ல, கேட்டியா? என்னாச்சு பெரிய பொண்ணு? நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்துல. எது சொர்க்கத்திலயா? ஐயோ, நான் செத்து போயிட்டேனா? ஐயோ, என் புருஷனையும் பிள்ளையும் என்ன பண்றது? நான் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்களே. விடு விடு, இனிமேலாம் அவங்க 2 பேரும் நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். ஏய், 2 பேரும் அடி வாங்க போறீங்க பாருங்க. ஓ, உங்களுக்கு ரொம்ப ஆசையோ? நீங்க செத்தோன்னே சொர்க்கத்துக்கு போயிருவீங்களோ? சரி சரிதான். அக்கா என்னக்கா ஆச்சு சொல்லுங்கக்கா. லெச்சு நீங்களாச்சும் சொல்லுங்க, என்னாச்சு எனக்கு? இவள் நேரமா மெண்டல் பிடிச்சு போயிருந்த, இப்பதான் சுயநலவுக்கு வந்திருக்க. நான் நேத்து அவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னேன், தின்னாத தின்னாதன்னு கேட்டாளா? அதை விட்டுட்டு தின்னுட்டு பாத்ரூமுக்கு ஓடிக்கிட்டு கடைசியில் என்னையும் குடிக்க வச்சு. ஐயோ, ஏன் அவ குடிக்கலாம் உனக்கு தெரியாதா? அது ட்ரிங்க்ஸ்னு தெரியாம அவ வாயில ஊத்தி விட்டாளா என்ன? என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சோமா? என்ன சொல்றீங்க 2 பேரும்? ஐயோ, அப்பப்பா தெரியாம நடந்துட்டோமான்னு நடந்துக்கிறாளுங்க நம்மள்ட்ட தானா? என்ன சொல்றீங்க லட்சு? நாங்க என்ன தண்ணியா அடிச்சோம்? இல்லம்மா, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துட்டீங்க, உங்களை தூக்கிட்டு வந்தோம். அப்படி சொல்லுங்க, அதானே பார்த்தேன். நான் கூட ஏதோ தண்ணினி அடிச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அதானே, அதெல்லாம் நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லையே. உன்னை விட்டு என்னையும் அசிங்கப்படுத்தி விட்டு இருந்திருக்க. ஏய் பெரிய பொண்ணு, இதோட செத்து ஒளி. பெரிய பொண்ணு இங்க வா, இந்த பக்கம் வந்து உட்கார் வா. ஐயோ, என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டாலே, யாருமே என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? இந்த ஆரம்பிச்சிட்டார்களா அவளோட வேலையில? கொஞ்ச நேரமாயி சும்மா இருக்காளான்னு பாருங்கக்கா. பத்ராலயக்கா சொன்ன மாதிரி. ஏ உமா, எந்திரி எந்திரி. எங்க எந்திரிக்க? அதான் உங்க நாத்தனா குறுக்கே ஒடிச்சிட்டாலே. இன்னமா உயிரோடு இருக்க, இந்த வரேன். ஏய் பெரிய பொண்ணு, சும்மா உட்கார, அமைதியாரு, சின்ன பிள்ளையா நீ? உங்களுக்குலாம் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் வெயில உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு நமக்கு தனியா அங்க சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு. கேட்க மாட்டேன்னு 4-5 பிளேட்டை என்னவோ காணாத கண்டது மணிக்க இதுவரையும் சாப்பிட்டே பழக்கம் இல்லாத எல்லாத்தையும் விட்டு விளாசிக்கிட்டு இருந்தா. அப்பயே சொன்னேன், சரி இதுக்கு மேலே இவ கூட தான் நம்மளும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமே. நான் கிளம்பி போயிட்டேன். ரொம்ப நேரமா ஆளிக்கான வந்து பார்த்தா நான் நினைச்ச மாதிரியே பாத்ரூம்க்கு ஓடிக்கிட்டு கிடந்தேன். ஏண்டி இப்படி ஓடிட்டு இருக்கேன்னா, எனக்கு வயிறு சரியில்லைன்னா நான் அப்பயே சொன்னேன்னு சொல்லிட்டு குறைஞ்சது 10 முறையாவது பாத்ரூம் போயிருப்பா. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு பார்த்தா மயக்கம் போடுற மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி கொடுக்கலான்னு போனா அதுக்குள்ள எங்க அண்ணி வந்துட்டாங்க. சரி 2 பேரும் உட்கார, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அந்த வந்தவன்ட்ட வாங்கி குடிச்சு என்னையும் குடிக்க வச்சு என்னென்ன வேலை பண்ணிட்டா தெரியுமா நேத்து? சும்மா அவன் மேலே குத்தத சொல்லாத. அவ உனக்கு குடிக்க சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? நான் கேட்டதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் நல்லாதான் இருக்கு குடின்னு சொல்லி சொன்னா. நானும் ஆரஞ்சு ஜூஸ் தானே நினைச்சு அப்ப ரொம்ப தண்ணி தாமா இருந்துச்சுன்னு குடிச்சுட்டேன். அண்ணி எது ஆரஞ்சு ஜூஸ் நீ குடிச்சியாக்கும்? அதை நாங்க நம்ப. ஏ உமா, பத்தியா எங்க அண்ணிங்களாம் நம்பாத அளவுக்கு பண்ணிட்டேன். இனிமே என்கிட்ட ஏதாவது சொல்லி பாரு, உன்னை வச்சுக்கிறேன். எப்படி நாங்க 2 பேரும் இங்க வந்தோம்? பறந்து வந்தீங்க? கேக்குறது பாரு கேள்வி. ஐயோ அண்ணி சொல்லுங்க, நாங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தோம்? இந்நேரம் உங்க மதினி இங்க இருந்தா அதுக்கு பதில் சொல்லி இருந்திருப்பாங்க. ஐயோ மதினியா? ஆமா ஆமா, நீங்க 2 பேரும் சுயநிலையே இல்லாம கிடந்தீங்க. உங்களை அங்க இருந்து இங்க இழுத்துட்டு வந்தோம். என்னது இழுத்துட்டு வந்தீங்களா? அதான் இப்படி உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதா? ஏ உமா, அவ அடிச்சது கொஞ்சம், அப்புறம் நான் என்கிட்ட அடி வாங்கிறாத. ஏக்கா, அதான் உங்க நாத்தனா வீட்டுல அத்தனை கார் இருக்கே, ஒரு கார்ல எங்களை கூட்டு வந்திருக்க கூடாது? ஓஹோ, நீங்க தண்ணி அடிச்சிட்டு சுயநலம் வராம கிடப்பீங்க, எங்க அண்ணிட்ட கார் கேட்டு உங்களை வாங்கி கூட்டிட்டு வரணுமோ? சொல்லுங்க நீ எப்படி வந்தோன்னு.
ஆட்டோவில் தான் 2 பேர்த்தையும் இழுத்து போட்டு கொண்டு வந்தோம். அது சரி, எங்க மாமியாருக்கு அப்புறம் அகிலாக்கு எங்க வீட்டுக்காருக்குலாம் தெரியாதுல்ல? தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஆட்டோவில் தூக்கி போட்டு வந்தோம், அதான் எங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க? என்ன அங்கேயே இருக்க சொல்கிற? அதான் பொங்கலுக்கு வந்தோம், பொங்கல் முடிஞ்சிருச்சு. சரி கிளம்பலான் இருக்கும்போது பார்ட்டி வச்சாங்க, அதையும் முடிச்சோம். சரி நைட்டாக கிளம்பி வந்துட்டோம். ஏன் நைட்டோட நைட்டா கிளம்பி வந்தீங்க? அதான் கேக்குறேன். உன்னை கூட்டணும்ல, அதுக்கு தான். உன்னை கூட்டு எங்கே வைக்கிறது, அதனால தான் கிளம்பி வந்துட்டோம். சும்மா விளையாடாதீங்க அண்ணி, சொல்லுங்க. நிஜமாதான் பெரிய பொண்ணு, உன்னை கூட்டு வரணும்ல. நீ அப்படி இருந்தீல, அதோட எப்படி வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறது? அகிலாவுக்கு தெரியாமல் கூட்டுறணும்ல, அதனால தான் உன்னை சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படியா? அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையில? வேற ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு. இந்தா உமா, இங்கே வா, இப்படி உட்காரு வா. லட்சுமி அக்கா, என்ன குடிக்கிறீங்க? காஃபியா? எனக்கு கொஞ்சம் கொடுங்கக்கா. அவளுக்கு விஷத்தை கொடுங்க அண்ணி. சரி சரி விடு, 2 பேர் மேலே தானே தப்பு, அவன் மேலே மட்டும் தப்பு இருக்க மாதிரியே பேசுவேன். காஃபிலாம் வேணாம், இருங்க சந்தியாட்ட சொல்லி லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துற சொல்கிறேன். சந்தியா, 2 லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா. என்னம்மா தலை வலிக்குது? ஐயோ, தலைவலி தாங்கவே முடியல. ஏம்மா, என்ன போய் சக்தியை பார்த்தியா நீ? காலையிலே பார்த்தேங்க்கா, பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன உங்ககிட்ட அவ பேசினாளா? இல்லைக்கா, போய் பார்த்தேன், என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துட்டா. சும்மாவே சண்டை போட்டால் 2 நாள் ஆக்குவா, இப்போ அடி வேற வாங்கியிருக்கால, எப்படியும் 4-5 நாள் ஆக்குவான்னு நினைக்கிறேன். என்னது, அடிச்சு போட்டிங்களா? ஏன்க்கா? ஆமா, ஏன் சக்தி அடிச்சிங்க? சும்மாதான் வேண்டுதல். சும்மா இருங்க அண்ணி. லட்சுமி அண்ணி சொல்லுங்க, ஏன் அடிச்சிங்க? இந்தா நீ குடிச்சில, அந்த ஜூஸ் அவளை வேணும்னு கேட்டா, அதான் அடிச்சு போட்டேன். ஏமா சும்மா 2 பேரும் விளையாடாதீங்க, என்னன்னு சொல்லுங்க, ஏன் பிள்ளைய அடிச்சிங்க? என்ன பெரிய பொண்ணாத்த, மப்பு ஓவர் போல நைட்டு. என்ன லெமன் ஜூஸா? கொண்டாமா கொண்டாமா. ஏய் சந்தியா, இங்கேயும் கொஞ்சம் கொண்டு வா. இந்த வரேன் த. கொண்டு போய் அவ தலையில ஊத்து. இந்தாங்கத்த. அப்பா, இதை குடிச்சு வந்தாப்பா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அப்புறம் நீங்க அடிச்ச போதைக்கு இதெல்லாம் பத்தாத, ஒரு அண்டா குடிச்சாதான் சரி வரும். ஏ சந்தியா, நீ வேற அதை ஞாபகப்படுத்தாத, அதை நினைச்சாலே மறுபடியும் பயமா இருக்கு. ரொம்ப நல்லவ மணியே பேசிட்டே இருக்கீங்க 2 பேரும். நாங்கள் 2 பேரும் கேனச்சியன்னு நினச்சிக்கிட்டீங்க. எம்மா, சக்தி எந்திரிச்சு காஃபி குடிச்சாளா? எந்திரிக்கலாம் செஞ்சுட்டாமா, இன்னும் காஃபி குடிக்கல. சுஜி என்னம்மா பண்ணுறா? எல்லாம் 3 பேரும் தான் பெரியம்மா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நீங்கள் லெமன் ஜூஸ் கேட்டோன்னே நான் போட்டுட்டு வந்துட்டேன். அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க ரூமில். அப்படியா? சரி சரி. என்ன அத்தை, போதுமா? ஏன் இன்னும் நிறைய வச்சிருக்கியா? வச்சிருந்தா எடுத்துட்டு வா போ. இது லெமன் ஜூஸ் தான் சார், நேற்று சாப்பிட்டதில்ல. எப்படித்த, நல்லா டேஸ்டாக இருந்துச்சா? அதான் ஃபுல்லாக அடிச்சிட்டிங்களோ? பாத்தியா, இந்த உமா பார்த்த வேலை சின்ன பிள்ளைலாம் எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி வச்சிருக்கா. ஏ சந்தியா, நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? இப்போதான் என்னை எட்டி தள்ளினா, இனி என்னை கொன்னே போட்டுருவா. சரி சரிம்மா, நீ போய் சக்தி என்னான்னு பார்ப்போம். சரி பெரியம்மா. என்ன எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐய, இப்பதான் ஒரு தலைவலி போச்சு, இப்ப இன்னொரு தலைவலி வந்துருச்சா? என்ன உமா வீட்டுக்கெல்லாம் போகலையா? அவ எங்க போக கிடக்கு, இப்பதான் எந்திரிச்சு வந்து எந்த ஊர்ல இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காக்கா. என்ன அந்த நெட்ட மாடு தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கு? தலை வலிக்குதாங்க்கா. தலை வலிக்காம அப்புறம் என்ன செய்யும்? என்ன மைனி காலி இந்த பக்கம்? நம்ம நாத்தனாப்பா அவ இங்க இருக்காளே, அவளை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். அப்படியா மைனி, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். ஏய், அங்கிட்டு போயிரு, வாயே கிளறாத காலையிலேயே. என்ன லட்சுமி, என்ன பண்ற? பிள்ளை என்ன பண்ண, சும்மா இருக்கா? இருக்காக்கா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கீங்க? அப்ப நேற்று ஏதோ நடந்துருந்துருக்கு. ஆமா ஆமா, நீ குடிச்சிட்டு விழுந்து கிடந்தில, அதான் அங்க நடந்துச்சு. வேற என்ன நடக்குது? அது ஏதோ தெரியாம நடந்துச்சா? வாயை மூட்டு போயிரு, என்கிட்ட தேவையில்லாம காலை வாங்கி கட்டிக்கிறாத. நீலாம் என்ன பொம்பளையா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோறு தானே சாப்பிடுற. உனக்குலாம் பொம்பளை பிள்ளை வயசுக்கு ஒரு தக்கன இருக்கு, கொஞ்சமாவது இத்தனை மூளை இருக்கா? இனி உன் மாமியாலும் அகிலாவும் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு தெரியல. 2 பேரும் அமைதியா உட்காருங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன். ஐயோ, நாங்க தெரிஞ்சு எதையுமே சாப்பிடல, அது ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொன்னேன், அதான் நாங்க வாங்கி குடிச்சோம். எதையாவது கொடுத்தா உடனே வாங்கி குடிச்சிருவியா?
ஐயோ பத்ரவழி அக்கா, நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. ஹே உமா, எதையாவது பேசி தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத, வாயை மூட்டா கம்முன்னு இரு. உனக்கு என்னத்தை குடிச்சாலும் அப்படித்தான் இருக்கும். மணி என்ன ஆகுது, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னையாரும் வீட்டுல இருந்து வெளியேறி வந்த நீ எல்லாம், உன் புருஷன் உன் பிள்ளை உன் மாமியெல்லாம் போய் பார்க்கணும்னு இத்தனையா உனக்கு அக்கறை இருக்கா? கொஞ்சமா நெஞ்சில பயம் இருந்திருக்கா? இப்படி ஊரா விட்டு வீட்டுல இவ்வளவு நேரம் இருக்கமேன்ற என்ன இருக்கா உங்களுக்குலாம்? உனக்கெல்லாம் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாம இருந்த உனையெல்லாம். ஆனா என்ன சொல்றதுன்னே தெரியல. எவ்வளவு சொல்லு, அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லை உனக்கெல்லாம். நெடுமரமானி வளர்ந்துருக்கீல. சரி விடுங்க மணியோ, தெரியாம நடந்து போச்சு. ஆமா ஆமா, இன்னைக்கு நேத்து தான் தப்பு பண்ற, தெரியாம நடந்து போறதுக்கு. வருஷம் முச்சோடு உன்னோட எனக்கு இதே ரோதனையா தானே போச்சு. அத்தை காஃபி குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டேம்மா. ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நல்லா தான்ப்பா இருக்கேன். மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்கேம்மா, உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். அதான் உங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் போனால் போகலாம். இல்லைம்மா, நல்லா தான்மா இருக்கேன். அத்தை நேற்று நடந்து நினச்சி கவலைப்பட்டு இருக்கீங்களா? அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அத்தை அவங்கள தான் கிளம்பி போனாங்க, நான் ஒன்றும் சொல்லலத்த. சரிம்மா. என்னம்மா ஏம்மா அமைதியாவே இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க. ஏங்க இன்னம்மா உங்களுக்கு புரியல? ஞாச்சியாரும் லட்சுமியும் நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டாங்களேன்னு அத்தை ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்படியா? இல்லைப்பா, அதான் நைட்டோ நைட்டாக பிள்ளைங்க பேர் போயிட்டாங்களே அப்படின்னு. நான்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. அவங்களாம் வந்தாங்க, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் இருந்தேன், உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லை, பொம்பளை பிள்ளைய வேறு அடிச்சு போட்டா, அதோட வேறு 2 பேர் கிளம்பி போயிட்டாங்களா, அதான் மனசுக்குள்ள ஒரு வருத்தமாகவே இருக்கு. அப்புறம் அடிக்காம கொஞ்சம் செய்வா அவ பார்த்த வேலைக்கு. ஏன் கோவப்படுற? பின்ன என்னங்க? ஏம்மா, டான்ஸ் ஆனது ஒரு தப்பா? அத்தை நான் சொன்னா நீங்க இப்படிதான் கோவப்படுவீங்க, அதுதான் நான் எதுவுமே பேசுறது கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு அடக்க ஒடுக்கம்லாம் வேணும் த. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கணும்னா எதுக்கு தாய் தகப்பன்னு எல்லாரும் இருக்கும்? அண்ணி, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, பெருசுப்படுத்தாதீங்க. என்ன கோபி நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நானா பெருசுப்படுத்துறேன்? சின்ன பசங்க 2 பேரும் சும்மா ஜாலியா விளாட்டுக்கு பண்ணது, அதை எல்லாரும் ஆளாளுக்கு பேசி ஏன் பிரச்சனை ஆக்குறீங்க அந்த விஷயத்த? அப்படி இல்லை கோபி, பொம்பளை கொஞ்சமாவது பயம் வேணும். அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி தேவையில்லாம அடுத்தவங்களாம் பேசுற மாதிரி வச்சுக்கிட்டனால அவ அடிச்சா. இதெல்லாம் தேவையா? அதான் சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம பண்ணிடுச்சுங்க, விட்டுருங்க இந்த விஷயத்தை. இது மேலும் மேலும் பேசாதீங்க, பேசி விஷயம் பெருசாதான் ஆகும். பசங்க 2 பேரும் தேவையில்லாம மனசு கஷ்டப்படுவாங்க, இதோட விட்டுருங்க. ஆமா கோபி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, இதை பெருசுப்படுத்தாத. அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க, நீ இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. ஏதோ நான் தான் விஷயத்தை பெருசுப்படுத்த மாதிரி பேசுறீங்க. நேற்று பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஊர்ல உள்ள பொம்பளைங்கலாம் ராணி பிள்ளைங்கள ஏதோ தப்பு தப்பா பேசுறாங்க. என்னம்மா கிளா சொல்ற? அப்பெல்லாம் பிள்ளைங்க கிடையாதுமா. நம்ம சொல்லி எல்லாரும் தான் பேசுறாங்களே ஊர்ல. நானும் சத்தம் போட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி தேவையில்லாம பேசாதீங்கன்ட்டு. கொஞ்சமா பொம்மை பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா இருக்கணும் த. ஏதோ தைரியமா இருக்குன்ற பேர்ல ஏதாவது ஒன்று பண்ண போய் தேவையில்லாம அடுத்தவங்க பேசுற மாதிரி நடந்துக்கிட்டா அப்படிதான் எல்லாம் பேசுவாங்க. இந்த நேற்று நடந்துச்சுல அந்த மாதிரி தான். என்ன சொல்ற? ஆமாங்க, நம்ம 2 பேரும் தெரியும் சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாடுத்தனமா பண்ணாங்கன்னு. ஆனா வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? பார்த்தவங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் கண்ணு மூக்கு வாயில வச்சு பேசுறாங்கல்ல, இந்த மாதிரி தான். காலேஜுக்கு போயில வரையிலையும் ஏதாவது ஒன்று பண்றது, அதுக்கு பாட்டு பண்ணிட்டு அதோட வீட்டில் இருக்கிறது பொம்பளைங்களாம் அவள் பாட்டு கண்ணு மூக்கு வாய் வச்சு பேச வேண்டியதா எல்லா விஷயத்தையும். அதை பத்தி தான் லட்சுமிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த பிள்ளை இப்படி பண்ணிச்சு, அவ கோச்சிட்டு உடனே கிளம்பிட்டா. மகமேல உள்ள கோவத்துல கிளம்பினா, நான் ஒன்றும் பண்ணலத்த. யாருமா அப்படிலாம் உன்ட்ட சொன்னது? ஆமா, இனி யார் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் தான் சொல்றாங்களா? சரி விடுங்க, அந்த பிரச்சனை இதோட விடுங்க. ஊருன்னு இருந்தா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். அப்படி இல்லை கோபி, நம்ம பிள்ளைங்களை அடக்க ஒடுக்கமா வளர்க்கணும், வைக்கணும், எல்லாமே செய்யணும். சும்மா நம்ம பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம பாட்டுக்கு இருப்போம். அவள் பாட்டுக்கு ஏதாவது விளையாட்டுமா பண்ண போய் பெரிய பிரச்சனை போய் முடியும். அதனால யார் தலை குனிஞ்சு நிற்கிறது? நம்ம தானே. அதனாலதான் பிள்ளைங்களை முதல்ல கண்ட்ரோலா வளர்க்கணும்னு சொல்றது. இவன் என்ன ஏதோ புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னன்னு தெரியலையே. சரி நீங்க எதுவும் டென்ஷன் ஆகுதுங்க அண்ணி, நம்ம அதை பத்தி என்னன்னு அக்கா கிட்ட நான் பேசுறேன். சொல்லுங்க கோபி, நீங்க சொல்லுங்க. நான் சொன்னாதான் ஏதோ கோவப்பட்டு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நினைச்சுவாளுங்க. அப்படிதான் இப்ப 2 பேர் கிளம்பி போயிருக்காளுங்க. அதனால எல்லா தப்பும் ஏமே தான் வந்து விழுகுது. இதெல்லாம் உங்க அக்கா கிட்ட எடுத்து சொல்லுங்க. சரிங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். ஏங்க என்ன திருதனிய மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் தான் உங்க தங்கச்சிங்கிட்ட எடுத்து சொல்லுங்க. சொல்றேன். ஆமா, பார்ட்டி முடிஞ்சதுல இந்த பெரிய பொண்ணு காணவே காணாமே. என்னாச்சு கோபி, இன்னும் தூங்கிட்டு இருக்காளா என்ன? ஐயோ, அண்ணி வேற பெரிய பொண்ணை பத்தி கேக்குறாங்களே, என்ன சொல்றது? என்னாச்சு கோபி? அது ஒண்ணும் இல்ல அண்ணி, அதான் அக்கா அவங்க 2 பேரும் கிளம்பி போனாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து போயிருக்கா அண்ணி. என்னது, அவங்க கூட சேர்ந்து போயிட்டாளா? அப்ப அவ வீட்லயே இல்லையா? ஆமா அண்ணி. சரி அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க, அவளுக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இதோ பண்றேன் அண்ணி. அத்தை இதே போட்டு மனசுல குழப்பி தேவையில்லாம உடம்பு செல்லாம வச்சுக்காதீங்க. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணட்டும் டிஃபனு? அது வந்து இந்த சொல்றேம்மா. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டம். ஏங்க வாங்க, ஆஃபீஸ் போ, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேமா. டேய் அப்பா கோபி, இந்த பெரிய பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சு நாச்சியா லட்சுமி என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் கேளு.
அந்த கேட்குறேம்மா. ஏடா இவ எதையும் சொல்லிட்டு போறா, என்ன என்ன விஷயம்? நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் போட்டு மனசுக்குள்ளே எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் போய் டிஃபன் சாப்பிடுங்க போங்க. அக்கா அவங்க பேசினா என்கிட்ட கொஞ்சம் கொடுப்பா. சரிம்மா. இந்த பெரிய பொண்ணு வேற என்னை எங்கனாலும் மாட்டி விட்டுட்டு போயிடுறான். அவளுக்கு முதல் ஃபோன் பண்ணி, ஹலோ பெரிய பொண்ணு. சொல்லுங்கங்க. என்ன தூங்கி எந்திரிச்சிட்டியா? வீட்டுக்கெல்லாம் வரணுன்ற எண்ணம் இல்லையா உனக்கு? இதோ கிளம்பி வரேங்க. பாவம் அண்ணிங்க 2 பேரும் நேற்று அங்கேருந்து கிளம்பி வந்தாங்கல்ல, அதனால தானே கூட வந்தேன். அதான் அந்த அவங்களெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு கிளம்பி வரேங்க. எது வாழ்ல ஏதாவது வந்துட போகுது? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் ஆட்டோ ஏற்றி அனுப்பிச்சி விட்டேன் உங்க மதனியோட. வாயை மூடிட்டு கம்மன்று. என்னது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். இங்க வா, வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அது ஏதோ ஆரஞ்சு ஜூஸ்ன்னு தெரியாம. வாயை மூடு பெரிய பொண்ணு. உன்னை நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்குலாம் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். வாழ்க்கையில திருந்தாத ஜென்மோ நீ. எங்க என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க. என்ன பண்ற? அழுகிறியா? ஓ, அதை நீ நம்ப வேற சொல்றியா? எந்த பால போட்டாலும் 6 அடிக்கிறாரே, என்ன பண்ணலாம்? பெரிய பொண்ணு. சொல்லுங்க. உனக்கு இங்க ஏதோ வேலை இருக்கா? அண்ணி உன்னை கூப்பிடுறாங்க, சீக்கிரம் கிளம்பி வா. நீ பேசிட்டு உள்ள வா, நான் போறேன். சரிங்க அண்ணி. உன் பக்கத்துல யாரு இருக்கா? அக்காவா? ஆமா இவ்வளவு நேரம் இருந்தாங்க, இப்ப கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? பேசலான்னு பார்த்தேனே, கிளம்பிட்டாளா? ஆமா. நைட்டு ஏதோ நடந்திருக்கு, எல்லாரும் நம்மள்ட்ட மறைக்கிறாங்க. இவர்கிட்ட இதை பத்தி ஏதாவது கேட்டு பார்ப்போமா? பெரிய பொண்ணு. லைன்ல தான் இருக்கேன். அதெல்லாம் சரி, நைட் என்னங்க இப்படி இந்த மாதிரி நடந்துருச்சு? ஹலோ, என்ன கமெண்ட் இருக்கீங்க எதுவுமே பேசாம? அதுவா, அது அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு. ஏங்க நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்டா இருந்தீங்க, என்னன்னு கேட்க வேணாம்? என்ன பண்ண சொல்ற? அவ ஸ்டேஜில் டான்ஸ் ஆகிட்டு வந்தோடனே அக்கா அவளை அடிச்சுட்டா. உடனே அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? டான்ஸ் ஆடிட்டா? இருந்தாலும் நீங்களாம் இப்பெல்லாம் கல்நஞ்சக்காரா இருக்கக்கூடாதுங்க. என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். உங்க அண்ணி பக்கமே எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்காதீங்க, சரியா? சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்காது பெரிய பொண்ணு. இப்ப கூட அண்ணிட்ட சக்திக்கும் கார்த்திக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஆமா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அவங்க டான்ஸ் ஆடின மட்டும் ஒன்றும் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. வேற பிரச்சனை நடந்திருக்கு. சக்திக்கும் கார்த்திக்குமா டான்ஸ் ஆடினதுலையா? ஓஹோ, அப்படியா? பெரிய பொண்ணு. சொல்லுங்க. எங்க டான்ஸ் ஆடினா அவ்வளோ பெரிய குத்தமா? எதுக்கு இப்பெல்லாம் நான் பேசினாங்க? அதான் நான் தான் சொன்னேன்ல, யாரோ ஊர்க்காரங்க சக்தியை பத்தியும் சந்தியா பத்தியும் அண்ணிட்டு ஏதோ தேவையில்லாத தப்பா ஏதோ பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு தான் இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறதையும் பார்த்துட்டு இங்க உள்ளவங்க பேசுறதையும் பார்த்துட்டு அண்ணி சத்தம் போட்டிருக்காங்க. அப்படியா? எவ சொன்னது அப்படி? அது அண்ணிட்ட கிட்ட அண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதானே, உங்க அண்ணியும் சேர்ந்து தான் பேசியிருக்கோம். அதனால சொல்லாம அவளை மட்டும் சொல்லுது போல. யாருன்னு சொன்னா தெரிஞ்சு போயிரும்ல இது என்ன பேசுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால சரி கோவப்படாத. நீங்க வைங்க, நான் அது என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணா பெரிய பொண்ணு, சொன்னா கேளு. போனை வைங்க. யார் அப்படி சொல்லியிருப்பா? என்னன்னு யாருன்னு கண்டுபிடிக்கணுமே. அண்ணி பேசிட்டு இருக்கும்போது போனை வச்சுட்டா. ஐயோ, இவ வேற என்ன பண்ண போறாளோ தெரியலையே. நான் ஒருத்தன் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம என்னத்தையாவது சொல்லி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டனோ. ஐயோ, அண்ணி தெரிஞ்சுன்னா யாரு இதுக்கு பதில் சொல்றது? இது என்ன பண்றது? சரி, நம்ம உடனே கிளம்பி அக்கா வீட்டுக்கு போலாம்.